நண்பர்களே, இன்னைக்கு காலம்பர ஒரு சின்ன வெற்றி. வெறும் குச்சி தான், ஆனால் உட்காந்து ஸ்நாட்ச் வாங்கியிருக்கேன் பாருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு, எப்பன்னு எனக்கே மறந்து போச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து லெக் டே தான், காலுக்கு தான் ஸ்குவாட் லஞ்சஸ் லெக் கல்ஸாக செய்யணும். காலம்பர ஜிம்முக்கு போயிட்டேன், குளிர் நடுங்குது. என்ன ஆச்சு, சரி வார்ம் அப்புக்காக முதல்ல பைட்டக் போடுவோன்னு சொல்லி முதுகு வலியை முழங்கால் வலியை பொருட்படுத்தாமல் உட்காந்து பார்த்தேன். உட்கார வந்துச்சு. சரி வருதேன்னு சொல்லி என்ன பண்ணேன், இப்படியே உட்காந்து வதக்குன்னு போடுறதுக்கு கொஞ்சம் வேகமாக உட்காந்து பழகுவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக முழுசு உட்கார வந்துச்சு. அதனால் நீங்கள் பாருங்கள், முழுசு உட்கார வருது. வேகமாக உட்காந்தேன். எனக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னா, அப்போ நான் 90களில் எங்கள் வாத்தியாரோட கொரில்லா ஜிம்மு வந்து ஹைஸ்கூல் கிரவுண்டில் ஓப்பனில் இருக்கும். குளிர் நடிக்கிறோம். அந்த குளிரில் காலம்புற 5:30 மணிக்கு பனியனை கட்டிட்டு வெறும் உடம்போட ட்ரைனிங் பண்ணுவேன். உடம்புலேருந்து ஆவி வரும். அப்போ தான் உடம்பை பீக்கில் ஏற்றிருந்தேன் 99, 97. அந்த சமயத்தில் வந்து அப்படி செய்வோம். இப்போ என்னடா அது செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துச்சு. சரி வேர்த்து கொட்டணும், அட்லீஸ்ட் டிஷர்ட்டை கழட்டிகளுக்கு வேர்த்து கொட்டணும்னு சொல்லி இந்த பைட்டக் போடுவோம் அப்படின்னு போட்டேன். 10 தான் போட்டேன், ரொம்ப போடலை. 10, 12 என்ன கூட இல்லை. முதல்ல ஒரு நம்பர் உட்காந்து பார்த்துக்கிட்டு வேகம் வந்த உடனே சரி வேகமாக உட்காருவோம், உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி வேகமாக போட ஆரம்பித்தேன். இந்த பாருங்கள், இன்னொரு யோசனை வந்துச்சு. வேகமாக போடுறோமேன்னு சொல்லி டக்குன்னு க்ளீனுக்கு பயிற்சி பண்ணுற மாதிரி கையை கொண்டு வந்தேன். ஆஹா, நமக்கு க்ளீன் உட்காந்து வாங்குறது தானே சிக்கலாக இருக்குது. உட்காந்து ஒழுங்காக வாங்கினா க்ளீன் நிறையவே வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நமக்கு வேகமாக உட்கார வருது, அதையே ஏன் அப்படியே க்ளீன் எக்ஸசைஸாக மாற்றக்கூடாது. இன்றைக்கி வந்து லெக் டே இருந்தாலும் இதுவும் நான் சரியாக செய்யலை. இன்னும் முழங்கை மேலே தூக்கணும், முன்னால் குனியக்கூடாது. இவ்வளோ தூரம் உட்காந்து வந்தது எனக்கு இதுவே பெரிய வெற்றி. இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கோம், உட்காந்து வாங்குறோன்ட்டு அடுத்த யோசனை வந்துச்சு. நமக்கு தான் மூளை ரொம்ப குறுக்கடாக வேலை செய்யுமே. குச்சியை வச்சு க்ளீன் ட்ரைனிங். வெறும் குச்சி தான் நண்பர்களே, சிரிக்காதீங்க, கமெண்ட்டில் கிண்டல் பண்ணாதீங்க. இன்னும் வேகமாக உட்காந்து வாங்கணும். முயற்சி பண்ணினா வரும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த பாருங்கள், இன்னும் வேகமாக உட்காந்து வாங்குறேன். எல்லா வெயிட் லிஃப்டரும் முதல்ல குச்சியை வச்சு தான் பழகுவாங்க பெரிய ஆளுங்களே. நான் பெரிய வெயிட் லிஃப்டர் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், அடுத்த யோசனை ஸ்நாட்ச். இந்த மாதிரி உட்காந்து வாங்கினது எப்போ வாங்கினேன்னு சுத்தமாக ஞாபகம் எனக்கு பண்ணவே இல்லை. ஓவர் ஹெட் ஸ்குவாட் போட்டிருக்கேன், ஸ்நாட்ச் போட்டிருக்கேன். இவ்வளோ லாபகமாக உட்காந்து வாங்கினதே எனக்கு ரொம்ப பெரிய வெற்றி. ஏதோ கையில் கோடி ரூபா காசு கிடச்சிட்ட மாதிரி இருக்குது. இது எனக்கு வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை இதை முயற்சி பண்ணி பார்க்கணும். 10 கேஜி ராடு 20 கேஜி ராடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் ஒரு 2 இல்லை 3 மாதத்தில் ஃபுல் லிஃப்டே பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு தோணுது. இது இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யணும். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. Friends, I have some reasons to be happy. You can look at the screen. I am doing a full-fledged snatch. I am very happy. I will tell you what happened. Today was leg day. The morning was exceptionally cold. This being a cold season, I went into the gym. It was extremely cold. I decided to do some body weight squats just for warm-ups. I ignored this knee pain and did it. After some time, I could do this body weight squat with some speed. Actually, I was very angry with myself. You can see I am doing this full squat with full depth. The reason I was angry with myself was in the 90s, our old gorilla gym was just an open thatched shed in a open field, high school ground. It was so cold those days. Even in that cold, 5:30 in the morning, I would be doing workout with a bare body, just the shorts, and steam would be coming out of my body. I would be working out so hard. But now I am angry that I have let myself drift into this mediocrity. So I decided to push through this knee pain. I did some sets of 10 or 15. I did some 7 or 8 sets, this body weight squats. By the time the body got warm, I was doing it very fast. And another idea came to my mind. You can see I am now swinging the hands like I am doing a clean. So the first repetition I would just test my knee pain, and then I would do these squats very fast. You can see I am squatting fast, and then I decided, and then I would do a dry run of this clean. I am happy I was able to do this much. Then I thought, why not try doing clean with a stick? That idea came to my mind. So you can see I am doing a clean, almost a full perfect and chest clean. Only thing is I have to squat faster and not bend forward. My elbows should be lifting up. I can correct that. And another big idea came to me. Why not decide to do snatches? I have done overhead squats, I have done snatches, but this is the first time I think in my life I am doing this snatch, though with a stick.
Friends, don't troll me in the comment section for doing with a stick. Even big bodybuilders first try, big weightlifters try with a stick. So I am happy I have done this much, especially this snatch. So next week I should try with 10 kg rod and 20 kg rod and slowly increase the weight. I am confident I will be doing some good lifting within 1 month. Friends, thank you very much. Friends, please follow me in Instagram. Please subscribe to my YouTube channel. Please watch all my videos. Put some likes. Put some comments. Express your opinions in the comments section. Share my channel with all your friends. In the description below this YouTube video, you will be seeing a lot of links. Those are my affiliate products. Products on health, wealth, fitness, money making, personality development and stuff like that, so on. If you buy from some of those links, you will be getting a good product. It will also help me make a very small amount of affiliate commission. That will be a very big help to me. No money is too small. It will be very, very big help to me. There are products for women also, women over 40, women who are undergoing this postpartum phase. There are some free ebooks also on fitness. I am planning to include more free ebooks. So friends, this 49-day body transformation is another product that is below. It is also a good product. You will be seeing a lot of user testimonials in this. நண்பர்களே, இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள், லைக் ஏதாவது பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் எல்லாம் இருக்கும், நிறைய பொருட்கள். அதெல்லாம் நான் விற்கிற அஃபிலியேட் பொருட்கள். நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளும் கிடைக்கும், எனக்கு ஒரு சின்ன வருமானமும் வரும். அந்த பொருள்கள் எல்லாமே வந்து ஹெல்த்து, வெல்த், ஃபிட்னஸ், மணி மேக்கிங், ஆளுமை திறன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கானது எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது இப்போதைக்கு. நான் ஒரு புக்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன், அதை அப்புறம் விட்றேன். இது எல்லாமே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளும் கிடைக்கும், எனக்கு ஒரு சின்ன வருமானமும் வரும். சின்ன வருமானம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய வருமானம். அது 100 ரூபாயாக இருந்தாலுமே சரி. அதுக்கப்புறம் அதில் வந்து சில இலவச இபுக்கும் இருக்குது. இலவச இபுக் நான் நிறைய இபுக்கு நான் இன்னும் இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பெண்களுக்கான பொருட்கள் இருக்குது. 40 வயதுக்கு மேலே பெண்கள் என்ன உடற்பயிற்சி செய்யலாம். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு போஸ்ட் பார்ட்டம்னு சொல்லுவாங்க, அதில் என்ன உடற்பயிற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப அழகான ஒரு பொருள். அதெல்லாம் ஒரு பாருங்கள் நண்பர்களே. மிக்க